இன்னைக்கு வெள்ளிக்கிழமை, அதோட தைப்பூசம் விரதம் 2வது நாள். எப்பவும் போல வேலையை காலையில ஸ்டார்ட் பண்ணிட்டேன். தைப்பூசத்துக்கு 48 நாள், 11 நாள் அப்படின்னு சொல்லி விரதம் இருக்க முடியாதவங்க, தைப்பூசத்தை அன்னைக்கு மட்டும் ஒரு நாள் விரதம் இருக்கலாமான்னு கேட்டிருக்கிறீங்க. தாராளமா இருக்கலாம். நம்ம சேனல்லையே தைப்பூசம் பத்தி எனக்கு தெரிஞ்ச விஷயத்த லாங் வீடியோவா நான் போஸ்ட் பண்ணியிருக்கேன். பார்க்காதவங்க இங்க கீழே நான் லிங்க் கொடுக்குறேன், செக் பண்ணி பார்த்துட்டு. வாசல்ல கோலம் போட்டுட்டு அப்படியே நிலவாசல்ல காவி மண்ணை தேய்ச்சிட்டு அதுல கோலமும் போட்டு விட்டுட்டேன். அப்புறமா பூஜை ரூம்ல பழைய பூவெல்லாம் எடுத்துட்டு புது பூவை சாமிக்கு வச்சுட்டு இன்னைக்கு ஆப்பிள் பழம் மட்டும் பிரசாதமாக வச்சுருந்தேன். நிலவாசலில் விளக்கேற்றிட்டு அப்புறம் உள்ளேயும் விளக்கேற்றியாச்சு. இன்னைக்கு வேலை அபிஷேகம் வீடியோ எடுக்க முடியல. அபிஷேகம் முடிச்சுட்டு கந்த சஷ்டி கவசம்லாம் பாடி அப்படியே சாமியை கும்பிட்டு முடிச்சுட்டேன். அதுக்கப்புறமா போயிட்டு மார்னிங் சமையல் வேலையை ஸ்டார்ட் பண்ணேன். வெள்ளிக்கிழமைனாலே குழம்பு சாம்பார் மட்டும்தான், யோசிக்கவே வேண்டாம். காய் மட்டும் என்ன பண்ணலான்னு யோசிச்சுட்டு இருந்தேன். அப்புறம் வாழைக்காய் இருந்தது, சரி அதை பொரியல் பண்ணிட்டா பாப்பாவுக்கு ரொம்ப பிடிக்கும் அப்படின்ட்டு அதையுமே பண்ணிட்டு லஞ்ச் பேக் பண்ணி கிளப்பி விட்டுட்டேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காம லைக் பண்ணிட்டு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இன்ஸ்டாகிராம்ல இருந்தால் ஃபாலோ பண்ணிக்கோங்க. நாளைக்கு வேற ஒரு வீடியோவில் பார்க்கலாம். பாய்.